ஐயோ கடவுளே. பாட்டி இருங்க, டென்ஷன் ஆகாதீங்க. பாருங்க, போட்டோ கண்ணாடி உடையல. பாருங்க, எதுவும் ஆகல. ஆமா மாயா, உடையல, நல்லதா இருக்கு. ஏன் கண்ணு அவ்வளோ ஒசரத்துல இருந்து கீழே விழுந்து எப்படி கண்ணு உடையாம இருக்கு? அதுவா பாட்டி, நம்ம வீட்ல நிறைய போட்டோஸ் எல்லாம் மாட்டி வச்சிருக்கோம். அடிக்கடி யார் கையாவது பட்டு உடைஞ்சிருது. அதான் எல்லா போட்டோஸ்லயும் ஃபைபர் ஃப்ரேம் கண்ணாடியை மாட்டி வச்சிட்டேன். எவ்வளோ அறிவு பத்தியா என் பேத்திக்கு. ஏய் மாயா, சூப்பர் ஐடியா மாயா. பாட்டி பாத்தீங்களா உங்க பேத்திய எவ்வளவு சூப்பரா யோசிச்சிருக்கான்னு? ஏய், அவ ஏன் பேத்தியாச்சேடா, படா. அத்த, இருந்தாலும் போட்டோ கீழே விழுந்துருச்சுல்ல. போட்டோ ஒண்ணு அதுவா கீழே விழுகல. நீ சரியா தீபம் காட்ட தெரியாம அது மேல பட்டுதான் கீழே விழுந்திருக்கு. அபசகுணா அங்க இல்ல, ஓங்கிட்ட தான் இருக்கு. சரி சிவா, விடு. அதான் அந்த போட்டோ உடையல இல்ல, சாமி கும்பிடு. சரிங்கண்ணா. இந்த மாயா, இந்த போட்டோ உங்க மாட்டிடு. சரி, சரிம்மா, நீங்க எல்லாரும் ரெடி ஆகுங்க. நல்ல நேரத்துல இங்க இருந்து கிளம்பணும். எப்படி பொண்டாட்டி உனக்கு மட்டும் மூளை இப்படி வேலை செய்யுது? ஒரு தப்பு நடக்கிறப்போ அந்த தப்பு திரும்ப நடக்காம இருக்க என்ன செய்யணுமோ அதுக்கு முன்னாலேயே ப்ரீ பிளான்டா பண்ணிடணும். ரொம்ப திறமைசாலி தான் நீ. சீனு, எனக்குள்ள நிறைய திறமை ஒளிஞ்சிருக்குடா. அப்படியா? எங்க இருக்குன்னு காட்டு, நானும் பார்க்கணும். ஏய், கிட்ட வராத. வேண்டாம், வேண்டாம்டா. வருவேன். சொன்னா கேளு. வேண்டாம் சீனு. பார்க்கணும். டேய், என்னடா நீ? ஏய், பார்க்கணும். ஏய் மாயா, என்ன நீ திடீர்னு இப்படி ஆயிடுச்ச? அந்த மாயா எது பண்ணாலும் அதை கெடுத்து விடுறா. பெரிய புத்திசாலி நினைப்பு அவளுக்கு. ஜானகி அண்ணியோட வேண்டுதலை எப்படியாவது பண்ணிரணும்னு பாக்குறா. இங்க தடுக்க முடியலனாலும் கோயிலுக்கு போய் நம்ம வேலையை காட்டுவோம். அவ எப்படி இந்த பூஜை செய்யறான்னு நானும் பாக்குறேன். சம்பந்தியம்மா, வாங்க. எல்லாரும் ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கீங்க போல இருக்கு. ஆமாங்க, குலதெய்வ கோயிலுக்கு போறோம். பாப்பா சாருவையும் கூட்டிட்டு தானே போறீங்க? பின்ன அவளை எப்படிங்க விட்டுட்டு போவோம்? இல்ல, கல்யாணத்துக்காக பத்திரிக்கை அடிக்க கொடுத்தேன். பொண்ணு பேரு பக்கத்துல வேற எவனோ ஒருத்தனோட பேரை போடுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலீங்க. பேர் யாருதான் இருந்தா என்னங்க? சாரு கட்டிக்கு போற மாப்பிள்ள என் பையன் தானே. நம்ம என்னதான் ஏமாத்தி கல்யாணம் பண்ணி வச்சாலும் பொண்ணு நல்லா வாழணும் சம்பந்தி. அதுக்கு
சீனு மாப்பிள்ளைக்கு என் பொண்ணு மேல நல்ல அபிப்பிராயம் இருக்கும். கோயிலுக்கு கூட்டிகிட்டு போறீங்க, போயிட்டு வர்றதுக்குள்ள அவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு இணக்கம் நல்லபடியா வந்துருச்சுன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கும். என்னடா நான் இப்படி பேசுறேன்னே நினைக்காதீங்க. என் பொண்ணுக்கு நான் அப்பாவா இருந்தாலும் மாப்பிள்ளை சீனுக்கு நான் மாமா தானே. அவரும் என் பொண்ணு நல்லா வாழணுங்க, அதுதாங்க என் ஆசை. நானும் அதுக்கு தாங்க சாருவை கூட்டிட்டு போறேன். அந்த மாயா ஏதோ ஜானகி அண்ணியோட நேர்த்தி கடனை முடிக்க அங்க இங்கன்னு சுத்திட்டு இருப்பா. அந்த நேரத்துல என் பையனுக்கும் சாருவுக்கும் நடுவுல ஒரு சிநேகிதம் வந்து 2 பேரும் நல்லா பேசி பழகுனாலே போதும்ல. அவங்களுக்குள்ள நெருக்கம் தானா வந்துரும். சரிங்க, அப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கிறப்பவும் எந்த பிரச்சனையும் இருக்காது. நல்ல விஷயமா. எனக்கும் உங்களோட வரணும்னு தான் ஆசை. என்னதான் நாம சொந்தக்காரங்களா இருந்தாலும் நான் வெளியாள் தானே. உங்க குடும்பத்தில் நான் ஒருத்தன் இல்லையே. நாங்க அந்த மாதிரி என்னைக்கும் சொல்லவே இல்லையே. வணக்கம் சகல. நாங்க உங்களை வெளியாளா நினைக்கவே இல்லை. அப்படி இல்லை, என் பொண்ணோட வாழ்க்கைக்கு நீங்க தான் பொறுப்பெடுத்து இவ்வளவு தூரம் பண்றீங்க. இப்போ கல்யாணமும் பண்ணி வைக்க போறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நீங்க எல்லாரும் குடும்பமா போகும்போது நான் எப்படி உங்களோட வர முடியும்? நீங்களும் எங்க குடும்பத்துல ஒருத்தர் தான். சாமி கும்பிட இவங்க தான் வரணும்னு எந்த சட்டத்திட்டமும் கிடையாது. சாமிக்கு எல்லாரும் ஒண்ணுதான். நீங்களும் தாராளமா எங்க கூட வரலாம். ஐயோ இல்லைங்க, நான் சும்மா ஆசைக்கு சொன்னேன். நான் வரல, உங்களுக்கே நான் தொல்லை கொடுத்துக்கிட்டு நீங்க போயிட்டு வந்துருங்க. எந்த தொந்தரவும் இல்லை. நீங்களும் எங்க கூட வாங்க. கொஞ்ச நேரத்துல கிளம்பணும். சரிங்க சகல. அதான் அண்ணனே சொல்லிட்டாருல்லங்க, நீங்களும் கிளம்புங்க. 2 நாளுக்கு உண்டான ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்துட்டு வந்துருங்க. சரிங்க சம்பந்தி, நான் வரேன். உங்களுக்கு வேலை இருக்கும், நீங்க பாருங்க, நான் போய் துணி எடுத்துட்டு வந்துடுறேன். ஆ சரிங்க. ஆ அப்பா வாத்தங்க. என்னப்பா பையோட வந்திருக்கீங்க? ஊருக்கு வர்றதுக்கு முடிவு பண்ணி தான் வந்திருக்கீங்களா? ஆமாண்டா, அதனால தான் நான் அவர்கிட்ட உல்டாவா பால் போட்டேன். ஏன்னா நான் அப்படி சொன்னா அவர் இப்படி சொல்லுவார்னு எனக்கு தெரியாதா. என்னப்பா திடீர்னு? புவனேஸ்வரி தான் உங்க கூட என்ன கிளம்பி போ சொன்னா. எதுக்கு தெரியலையே. ஆனா ஒண்ணு, அவ எதையும் சும்மா சொல்ல மாட்டா. கூட போங்கன்னு சொன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு காரணம் இருக்கும். தங்க, இந்த பைய அங்க வச்சுக்க, நான் அவளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வந்துடுறேன். ம் சரிப்பா. சொல்லுங்க லிங்கம். நீங்க சொன்ன மாதிரியே நானும் அவங்களோட ஊருக்கு போறேங்க. அவங்க ஒத்துக்கிட்டாங்களா? அந்த ரகுராமே என்ன கூட வர சொல்லிட்டாங்க. நல்லது. அவங்க ஏதோ குலதெய்வம் கோயில்ல வேண்டுதல் பண்ண போறாங்க. என்ன எதுக்கு அவங்க கூட போக சொன்னீங்க? அது நேரம் வரப்ப சொல்றேன். போகும்போது எங்க இருக்கீங்க, அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொல்லிக்கிட்டே இருங்க. சரி. இவ நம்மள வச்சு ஏதோ திட்டம் போடுறா போல இருக்க. இவளுக்கு இதே வேலையா போச்சு. ரகுராம ஏதோ செஞ்சு கிழிச்சிடுற மாதிரி பிளான் போடுவா, எல்லாம் சொதப்பி மூக்கு உடைச்சிட்டு வந்து நிற்பா. இவ சொல்றது எல்லாத்தையும் கேட்க வேண்டிய சூழ்நிலை. பொண்ணு கல்யாணம் ஆகட்டுமே, அது வரைக்கும் சகிச்சுக்கிட்டு தான் போகணும். வாங்க மேடம், வாங்க சார். கார்த்திக் எப்படி இருக்கான் சார்? அவரு நல்லா தான் இருக்காரு. அவரால் ஏன் வேலை போயிருக்கோம். திடீர்னு ஐஜி வந்துட்டாருன்னு கேள்விப்பட்டோம். யாரோ அவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க சார், உங்கள் பையன் ஜெயிலில் இல்லைன்னு. அவர் என்னை பிடிச்சி லெஃப்ட் அண்ட் ரைட்டு வாங்கி உடனே ஜெயிலுக்கு வந்துட்டாரு. அம்மா, அதுவும் அந்த மாயாவோட வேலையாக தான் இருக்கும். ஐஜி வரும்போது கூட கார்த்திக் இங்கே இல்லை, உடம்பெல்லாம் வெளவெளுத்து போச்சு. எப்படியோ கார்த்திக் உள்ளே வந்துட்டாரு. அன்னைக்கு மட்டும் அவர் வரலன்னா என் வேலையே போயிருக்கும். அந்த அளவுக்கு போகிறதுக்கெல்லாம் நாங்க விட மாட்டோம் சார். கார்த்திக் வெளியே சின்ன வேலையா தான் வந்தோம், நாங்க பார்த்துட்டு தான் இருந்தோம். அன்னைக்கு அந்த ஐஜியால ஏதாவது பிரச்சனை வந்திருந்தா மந்திரிட்ட சொல்லி அவரே இடம் மாத்திருப்போம். நீங்க உங்களுக்கு எதுவும் ஆயிடும்னு பயப்படாதீங்க. எங்களுக்கு வேண்டியதை நீங்க செய்யற வரைக்கும் உங்களுக்கு தேவையானதை நாங்க பாத்துக்கிறோம். சரிங்க மேடம். கார்த்திகை பார்க்கணுமே. சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் போய் வர சொல்றேன். கார்த்திக், எப்படிடா இருக்க? அப்பா, நான் வெக்கேஷனுக்கா வந்திருக்கேன், ஜாலியா இருக்கிறதுக்கு. கிரிமினலுங்க கூட உட்காந்துக்கிட்டு இருக்கேன். டேய், கவலைப்படாதடா. லாயர்கிட்ட பேசிட்டு தான் இருக்கேன். சீக்கிரமா வெளியே எடுத்துருவோம். கார்த்திக்,
நீ கொஞ்ச நாள் இங்க இருக்கிறது தான் உனக்கு பாதுகாப்பு. அதுவும் இல்லாம நம்ம நினைச்சதை நம்மளால அப்பதான் செய்ய முடியும். நீ இங்க இருந்துகிட்டே வெளியே போய் நமக்கு வேண்டியதெல்லாம் சாதிக்கலாம். டேய், அடுத்த முறை வெளியே போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருடா. இந்த ஜெயிலர் வேற பயந்துகிட்டே இருக்காரு. அதெல்லாம் சரிப்பா. ஆனா அந்த ரகுராம் மிஸ் ஆயிட்டான். தனாவையும் கதிரையும் ஒண்ணும் பண்ண முடியல. நம்ம நினைச்சதை செய்ய திரும்ப நமக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு கார்த்திக். என்ன சொல்றீங்க அத்தை? அந்த ரகுராம் குடும்பத்துல எல்லாரும் குலதெய்வம் கோயிலுக்கு சாமி கும்பிட போறாங்க. கதிரும் தனாவும் கூட போறாங்க. அந்த கோயில்ல வச்சு அவங்கள ஏதாவது செய்யணும்னு தான் பிளான் பண்றோம். அத்தை, இந்த ஒரு வாட்டி மட்டும் எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க. நான் ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை முடிக்கணும். என்ன பண்ண போற? தனா எனக்கு கிடைக்காம போனதுக்கு காரணம் அந்த கதிர் தான். அவனை கொன்னுட்டா தனா விதவை ஆயிடுவா. அதுக்கப்புறம் அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கலாம். நான் தனா கழுத்துல தாலி கட்டணும்னா அவ கழுத்துல இருக்கிற தாலி இறங்கணும். டேய், இப்படிதான் எதையோ பண்றேன்னு சொல்லி 2-3 தடவை அந்த கதிர்கிட்ட அடி வாங்கிட்டு வந்த. இப்போ ஜெயிலுக்குள்ள வந்து உட்கார்ந்துருக்க. அப்பா, இந்த தடவை நான் பிளான் பக்காவா பண்ணி செய்யறேன். மிஸ் ஆகாத. அத்தை, ப்ளீஸ் அத்தை, இந்த ஒரே ஒரு வாட்டி மட்டும் என்ன நம்புங்க. சரி கார்த்திக், நீ என்ன நினைக்கிறியோ அதை பண்ணு. தேங்க்ஸ் அத்தை. டேய், லிங்கத்தையும் அந்த குடும்பத்து கூட போக சொல்லியிருக்கோம். உனக்கு தேவையான உதவி அவர் செய்வார். சரியா? சார், மற்ற கைதிகளெல்லாம் பார்க்க விசிட்டர்ஸ் எல்லாம் வருவாங்க. அவங்கள யாராவது ஒருத்தர் பார்த்துட்டாலும் அதனால தேவையில்லாத பிரச்சனை வரும். சேஃப் இல்லை சார். சரி போனா நம்ம கிளம்பலாமா? அப்புறம் நிறைய சிக்கல் எல்லாம் மாட்டிக்கே இருந்தேன். இருந்தும் உங்க பையனை பத்திரமா பார்த்துக்கிட்டு இருந்தேன். அண்ணே, வச்சுக்கோங்க. நீங்க தைரியமா போங்க சார். கார்த்திகை பார்த்துக்க வேண்டியது என்னோட கடமை. வரேன் கார்த்திக். சரி அத்தை. இந்த தடவை கோட்டை விட்டுறாத. சொன்னதை ஒழுங்கா செஞ்சு முடி. சரிடா கார்த்திக், நாங்க வரோம். பாத்துங்க. ஆமா சார், நான் வெளியே போகணும். மறுபடியுமா? பயப்படாதீங்க சார். இந்த தடவை டைமுக்கு கரெக்டா வந்துடுவேன். சார், அதான் உங்களுக்கு வர வேண்டியதெல்லாம் வந்துருச்சுல்ல. சரி, மாட்டிக்காம திரும்ப உள்ள வந்தா போதும். உனக்கு பதிலா வேற கைதி இங்க இருப்பான். நீ எங்க வேணா போய் என்ன வேணா பண்ணு. ஆனா டைமுக்கு உள்ள வந்துடணும். யார் கண்ணிலையும் பற்றாத. அப்புறம் நான் எப்ப கால் பண்ணாலும் நீ எடுக்கணும். சரிங்க சார், நான் வரேன். மாயா, சொல்லுங்க பாட்டி. உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். வா. சரி வாங்க. அண்ணி, அண்ணி. என்ன பார்வதி? அண்ணி, அங்க பாத்தீங்களா? உங்க மாமியார் மாயா கிட்ட ஏதோ தனியா பேசணும்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. சரி, அதுக்கு என்ன இப்போ? அடிக்கடி இந்த மாதிரி கோடி கோடி பேசிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தோணுது. அப்படியா சொல்ற? அண்ணி, இப்ப அவங்க என்ன பேசுறாங்கன்னு ஜன்னல் பக்கமா போய் கேட்கலாம். வாங்க வாங்க. அண்ணி, நான் சாரு கிட்ட போய் போன் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி போ. அண்ணி, அண்ணி, இது சாரு போன். அவங்க என்ன பேசுறாங்கன்னு இதுல நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம். ஐயோ, வீடியோ எடுக்கிறது தெரிஞ்சா என்ன பண்றது? வீடியோவா எடுத்தாதானே அவங்க பேசுறத நம்ம ஆடியோவா ரெக்கார்ட் பண்ணிடலாம். வாங்க, அந்த ஜன்னல் பக்கத்துல போனை வச்சிடலாம். வாங்க. சரி வா. என்ன விஷயம் பாட்டி? தனாவையும் கதிரையும் குலதெய்வம் கோயிலுக்கு வர சொல்லிட்டேல்ல? சொல்லிட்டேன் பாட்டி. அவங்களுக்காக தான் நம்ம ஜானகி இந்த நேர்த்தி கடனையே பண்றா. திரும்ப அவங்க இந்த வீட்டுக்கு வந்து சேரணும். அதனால அவங்களும் நேர்ல வந்து கும்பிட்டாதான் வேண்டுதல் பூர்த்தி ஆகும். வந்துருவாங்கல்ல? கண்டிப்பா அவங்க வந்துருவாங்க. நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இருங்க, நான் வேணா கால் பண்ணி கிளம்பிட்டீங்களான்னு கேக்குறேன். பாத்தீங்களா அண்ணி, கதிரியும் தனாவையும் கோயிலுக்கு வர வைக்க பாக்குறாங்க. இதுக்குதான் மறைஞ்சு மறைஞ்சு இவ எல்லா வேலையும் பாத்துட்டு இருக்காளா? மாயாதான். ஹலோ, சொல்லு மாயா. தனா, கிளம்பிட்டீங்களா? ஏதோ கிளம்பிட்டே இருக்கோம். மாயா கூட நான் பேசுறேன். இரு, பாட்டி பேசணும்னு சொல்றாங்க.
கண்ணு எப்படிடா இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் பாட்டி. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் கண்ணு. என்னடா அது, 2 பேரும் இப்படி தனியா போய் கஷ்டப்படுறீங்களே. ஒன்னா எல்லாரும் இந்த வீட்ல இருந்திருக்க வேண்டியது. திரும்ப அந்த வீட்டுக்கு வருவோன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு பாட்டி. நடக்கும்டா. அதுக்குதான் இப்ப குலதெய்வம் கோயிலுக்கு போய் நேர்த்தி கடன் வைக்கிறோம். இத பாரு, கோயிலுக்கு போயிட்டு திரும்பும் போது நீங்க 2 பேரும் என் கூடவே இந்த வீட்டுக்கு வருவீங்க. நடந்தா சந்தோஷம்தான் பாட்டி. ரகுராமனுக்கு அவனை மீறி நீ போயிட்டியேன்னு கோபம், வேற ஒண்ணும் இல்ல. கதிரை பத்தி புரிஞ்சுக்காம இருக்கான். அதான் உங்களை எங்களோட சேர்த்து கூட்டிட்டு போக முடியல. அதனாலதான் ரகுராமனுக்கு தெரியாம வர சொல்லியிருக்கோம். அது பரவாயில்ல பாட்டி. அப்பாவுக்கு நல்லபடியா குணமாயிட்டா நானும் குலசாமிக்கு படையல் வைக்கிறேன்னு வேண்டிக்கிட்டேன். அதை செய்யறதுக்கு தான் நான் அங்க வரேன். நல்லது கண்ணு, பண்ணிடுவோம். நீங்க வந்துருங்க, நான் எல்லாம் ரெடி பண்ணிடுறேன். நான் போன் வைக்கிறேன். இந்த ஒரு ஆதாரம் போதும் பார்வதி. போனை மட்டும் எடுத்துட்டு வா, போய் அண்ணங்கிட்ட காட்டுவோம். பாத்தீங்களா அண்ணி, எவ்வளவு பெரிய திட்டத்தை போட்டு வச்சிருக்காங்க. இது மட்டும் அண்ணனுக்கு தெரிஞ்சது கோயிலுக்கு போறதையே வேணான்னு சொல்லிடுவாரு. அவங்க பேசினத இப்போ ரெக்கார்ட் பண்ணியாச்சு. இத மாமா கிட்ட போட்டு காமிச்சிடலாம். சரி, அதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கும்ல, பார்க்கலாம். தனாவையும் கதிரையும் குலதெய்வம் கோயிலுக்கு வர சொல்லிட்டேல்ல? சொல்லிட்டேன் பாட்டி. நல்ல ரெக்கார்ட் இருக்கு பாத்தீங்களா? நம்ம என்னாச்சு? சார்ஜ் இல்லாம போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. ஷோ, இப்ப அன்னைக்கிட்ட எப்படி போட்டு காட்டுறது? அண்ணி, ஒரு 10 நிமிஷம் சார்ஜ் போட்டுட்டு அதுக்கப்புறமா போய் காட்டலாம். சரி, போடு. அண்ணன் ரெடியா தான் இருக்காரு. சீக்கிரம் சார்ஜ் ஏறிடுமா? 10 நிமிஷம் போட்டா போதும், ரெடி ஆயிடும். பார்வதி, இந்த ஐடியா ஒண்ணு சொதப்பிராதே. இப்படிதான் நீ போட்டோவை தட்டி விட்ட. கோவிலுக்கு போக வேண்டாம்னு சொல்லி பிளான் பண்ண. ஆனா அந்த மாயா தடுத்துட்டா. அது வேணா மிஸ் ஆயிருக்கலாம். ஆனா இந்த தடவை இது மிஸ் ஆகாது. கண்டிப்பா இன்னைக்கு மாயாவை மாட்டி விடுறோம், கோயிலுக்கு போறத தடுக்கிறோம். அண்ணா, ஊர்க்காரங்கள்ட்ட நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போற விஷயத்த சொல்லிட்டேனே. அப்புறம் பஞ்சாயத்து ஆபீஸ்லயும் 2 நாளைக்கு நாம இருக்க மாட்டோங்கிற விஷயத்தையும் எல்லாருக்கும் சொல்லிட்டு வந்துட்டேனே. ஏதாவது அவசரம்னா அவங்கள ஃபோன் பண்ண சொல்லு. அதையும் அவங்க எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு வந்துட்டேனே. சரி. அப்புறம் கோயில்ல மத்த ஏற்பாடெல்லாம் கரெக்டா நடந்துட்டு இருக்கு? அதெல்லாம் கரெக்டா நடந்துட்டு இருக்குண்ணே. மாமா, என்ன சொல்லு? எனக்கு இந்த விஷயத்தை எப்படி சொல்றதுன்னே தெரியல மாமா. ஏய், எந்த விஷயமா இருந்தாலும் வாயில தாண்டி சொல்லணும். சொல்லு. டேய், நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? மாமா, நான் சொல்றதை விட இதுல இருக்கிற ஆடியோவை நீங்களே கேளுங்க மாமா. 10 நிமிஷம் போட்டா போதும், ரெடி ஆயிடும். இந்த ஐடியா ஒண்ணு சொதப்பிராதே. என்னம்மா ஆஃப் பண்ணிட்ட? ஏய், அதுல என்னமோ நீயும் அக்காவும் மட்டும் தான் பேசுறது கேக்குது. என்னது அது? அது ஒண்ணும் இல்லைங்க, ஒண்ணும் இல்ல. ஏதோ ஐடியா எல்லாம் சொதப்பாதுல அப்படின்னு சொல்லி ஏதோ பேசிட்டு இருந்தீங்களே, என்னது அது? அது ஒண்ணும் இல்ல. கரெக்டா கோயிலுக்கு போகணும், லேட் ஆகி இதுவும் சொதப்ப கூடாதுன்னு. இப்போ அது எதுக்கு என்கிட்ட போட்டு காட்டுற? அது இல்ல மாமா, அது இந்த ஆடியோ கேட்காதுன்னு இத பேசினது அவங்க. என்ன உளர்ற? கிளம்புற நேரத்துல என்ன விளையாடிட்டு இருக்கீங்க? போய் வேலையை பாருங்க. ஏய், அண்ணங்கிட்ட வந்து என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? வர வர ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. போ, போய் வேலையை பாரு. போ அக்கா, கூட்டிட்டு போக்க அவளை. வா. என்ன பார்வதி, அந்த மாயாவும் என் மாமியாரும் பேசினதானே ரெக்கார்ட் பண்ண. இதுல நம்ம பேசினது எப்படி வந்துச்சு? அதான் நீ எனக்கும் எதுவுமே புரியல.
கண்ணு என்ன சத்தம்? தெரியல பாட்டி, பாத்துட்டு வரேன். ஆ. அண்ணங்கிட்ட காமிப்போம் வா. திருட்டு கழுதைங்க, என்ன வேலை பாக்குறாளுங்க? இரு, இவளுகளை அருவாமனையில ஆஞ்சு புற ஆஞ்சு. பாட்டி 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 இருங்க. ஏன் கண்ணு, நாம பேசினத ரெவரம்மா கிட்ட போட்டு கட்ட போறாளுங்க. பாட்டி, அவங்க நம்மள மாட்டி விட பாக்குறாங்கல்ல, அவங்கள நான் எப்படி மாட்டி விடுறேன்னு பாருங்க. என்ன பண்ண போற? லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். சித்தப்பா. சொல்லு மாயா. பார்வதி சித்தி ரூம்ல சாரு போன் இருக்குல்ல, அதை கொஞ்சம் எடுத்து தரீங்களா? சாருவோட போனா எதுக்கு மாயா? ரீசன் இருக்கு, அப்புறமா சொல்றேன். ப்ளீஸ் சித்தப்பா. சரி இரு, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். இந்த மாயா, சாருவோட போன். தேங்க்ஸ் சித்தப்பா. சரி மாயா. என்ன கண்ணு பண்ண போற? நம்ம பேசின ஆடியோவை டெலீட் பண்ணிட்டு அவங்க பேசின ஆடியோவை மாத்தி வைக்க போறேன். அப்படி போடு. கழுதைங்க எப்படி முழிக்கிறாளுங்க பாரு. பேந்த பேந்த நல்லா மாட்டினாளுங்க. நீ வா கண்ணு. சித்தப்பா. என்ன மாயா? போன் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சித்தப்பா. மாயா, நீ ஏதோ காரணத்தோட தான் கேட்டிருக்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. இந்த பார்வதி வேற அண்ணங்கிட்ட ஏதோ ஆடியோ கேளுங்க அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. அவ ஏதாவது தப்பு பண்ணா சொல்லு, தோலை உரிச்சு போடுறேன். அதெல்லாம் வேண்டாம் சித்தப்பா, இனிமே அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க. நம்ம நல்லபடியா கோவிலுக்கு கிளம்பலாம். சரி மாயா, நீ உள்ள போங்க, எனக்கு ஒரு வேலை இருக்கு, முடிச்சு வந்துறேன். சரி. எப்படி மாறி இருக்கும்? அந்த மாயம் தான் ஏதோ பண்ணிருக்கா. நம்ம பேசினதை ரெக்கார்ட் பண்ணி நம்மளே மாட்டி விட பாத்திருக்கா அவ. சரி விடு பார்வதி. அந்த கதிரும் தனாவும் அங்க கோயிலுக்கு வருவாங்கல்ல, அப்ப எல்லார் முன்னாடியும் வச்சு அவங்களை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. என்னதானா போலாமா? கதிர் சொல்லு. எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்? இல்ல, குலதெய்வ கோவிலுக்கு போலான்னு மாயா கூப்பிட்டதும் சரின்னு சொல்லிட்டோம். பாட்டியும் நீ கண்டிப்பா வரணும்னு சொல்லிட்டாங்க. நானும் வேண்டுதல் வச்சிருக்கேன். அதான் கிளம்பிட்டோம்ல. ஆனா அப்பா அங்க இருப்பாரு. நம்மள பார்த்தா கண்டிப்பா கோவப்படுவாரு. எதுவும் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா? எனக்கும் அந்த பயம்தான். நம்ம நல்லது நினைச்சதான் மாமாக்கு பிரசாதம் கொடுத்து விட்டோம். அதை வச்சு யாரோ விளையாட்டாங்க. அப்பா நம்ம இத பண்ணிருப்போம்னு நம்பல. ஆனாலும் நம்ம மேல இருக்கிற கோவம் இன்னும் அவருக்கு போகல. மாமா அதை நம்பலனாலும் இப்படி ஒரு பழி நம்ம மேல விழுந்துருச்சு. இதுல இருந்து எப்படி வெளியே வர போறோம் தான் எனக்கு தெரியல. மத்தவங்க பேசுறத பத்தில எனக்கு கவலை இல்ல. அப்பா நம்ம அதை செய்யலன்னு நம்புறாரு, அது போதும். இப்போ குலதெய்வ கோவிலுக்கு கூட ஆரம்பத்துல போகணுமான்னு யோசிச்சேன். ஆனா அந்த வீட்டு பொண்ணு நீ, அந்த வீட்ல வளர்ந்தவன். நமக்கு நாம இதுல கலந்துகிட்டு நேர்த்திக்கடன் பண்றதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அதுவும் இல்லாம நம்ம போகலன்னா முழு பலன் கிடைக்காதுன்னு பாட்டி சொன்னாங்க. அதனால எப்படியும் நாம போய் தான் ஆகணும். மாமா கண்ணில் படாம இருக்கணும். அப்படி போகணும்னா வேற ஏதாவது கெட்டப் தான் போடணும். வேணும்னா பர்தா போட்டு போலாமா? அப்படிங்கிற இதுவும் நல்ல ஐடியா தான். பரவாயில்லையே, உனக்கு கூட நல்லா யோசிக்க தோணுது. என் ஒய்ஃபும் புத்திசாலி தான். இரு இரு, அப்புறம் திரும்ப நம்ம செயின் மாட்டிக்க போகுது. சரி ஓகே, கிட்ட வரல போதுமா? நான் எது சொன்னாலும் சரின்னு சொல்லுவியா நீ? பொண்டாட்டிய சொன்னா புருஷன் கேட்டுதானே ஆகணும்.
அதுவும் என் பொண்டாட்டி மேல நான் வச்சிருக்கிற நம்பிக்கை இருக்கு பாரு, அது இந்த உலகத்தை விட பெருசு. நீ என்ன சொல்றியோ அதே மாதிரி செஞ்சிருவோம். ஆனா கருப்பசாமி கோவிலுக்கு எப்படி பர்தா போட்டுட்டு போறது? டவுட் வரும்ல. ஆமா, அதுவும் நல்ல பாயிண்ட் தான். வேற என்ன பண்றது? மயிலாடும் பாறையில் நாங்க ஆடி இருக்கோம், மதுரை மேங்காடு பொட்டலில் மெடல் வாங்கி இருக்கோம். அப்ப இந்த கெட்டப்ல போனா ஏய் கதர், ஏன் பைக்கை ஸ்டாப் பண்ணிட்ட? அங்க பாரு. லயன்ஸ் கிளப் சார்பில் ஏதோ பேட்மிண்டன் மேட்ச் நடத்துறாங்க போல. வின்னிங் பிரைஸ் 1 lakh போட்டிருக்காங்க. நல்ல விஷயம்தான். யாராவது பிராக்டிஸ் பண்ணி ஜெயிச்சாங்கன்னா நல்லா தான் இருக்கும். 1 லட்சம் ரூபாங்கிறது நல்ல பிரைஸ் மணி தானே. மாயா தான் கால் பண்றா. பேசு. ஹலோ மாயா, கிளம்பிட்டோம். அங்கதான் வந்துட்டு இருக்கோம். இப்போ வந்துருவோம். சரி சரி. அவங்களும் வீட்ல இருந்து கிளம்ப போறாங்க. வா போலாம். அப்பா அந்த பேக் மாயா, நீயும் சீனுவும் அந்த கார்ல வாங்க. அப்புறம் மாமா, நீங்களும் சீனு கார்லயே வந்துருங்க. சாரு, அப்ப நீயும் இந்த கார்லயே வா. ஏய், எதுக்குடி? அதுல இடம் இருக்காது. சாரு இந்த கார்லயே வரட்டும். ஆல்ரெடி நிறைய பேர் இருக்காங்க. இதுல எக்ஸ்ட்ரா டிக்கெட் வேற. வேற என்ன பண்றது மாமா? அண்ணனே சரின்னு சொல்லிட்டாப்ல. சரி வாங்க, எல்லாரும் வந்து வண்டியில ஏறுங்க. வாங்க 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 வாங்க, சீக்கிரம் வாங்க. நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேம்மா. சிவா, நான் போறேன். நீ வண்டியிலே இரு. அவங்க ஏதாவது காணிக்க தான் கேட்பாங்க. நீ கையில் ஏதாவது பணம் வச்சிருந்தேன்னா கொடு. இந்தாங்க. அம்மா, ரிஷிகேஷுக்கு போறோம். யாசகம் கேட்டு வந்திருக்கோம். அந்த கோயிலுக்கு போகணும்னு எனக்கும் ஆசை தான். நாங்க இப்ப குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். இந்தாங்க. வேண்டாமா? ஏன் வேண்டான்னு சொல்றீங்க? இந்த காசை வாங்கிட்டு எங்களால யாத்திரைக்கு போக முடியாது. எங்களுக்கு இது உதவாது. ஏன் அப்படி சொல்றீங்க? நாங்க இந்த காசை வாங்கிட்டு அங்க போறதுக்குள்ள உங்க குடும்பத்துல ஒரு உயிர் போறதுக்கு கண்ட இருக்கு. இந்த காசை வாங்கிட்டு போனா எங்களுக்கு தீட்டாயிடும். நீங்க ஜாக்கிரதையா போங்கம்மா. ஐயோ, என்னம்மா இது இப்படி சொல்லிட்டு போறாங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. பாட்டி, தைரியமா இருங்க. பயப்படாதீங்க பாட்டி. அப்புறம் இதை யார்கிட்டயும் சொல்லாதீங்க. பாத்துக்கலாம். வாங்க. என்னம்மா, காசு வாங்கலையா? இல்லப்பா, வாங்கல. சிவா அண்ணா, வண்டி எடு. சரிங்க அண்ணா.
எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம்மா. ரகுராமா எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கேன் கணேசா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கப்பா. பங்காளிகளை மறந்துட்ட பத்தியா? நான் எப்படிப்பா மறப்பேன்? நீ தான் வரவே மாட்டேன்றியே. எல்லாரும் ஒண்ணு மண்ணா வாழ்ந்தோம். முந்தியெல்லாம் அடிக்கடி வருவ. இப்ப பார்க்கவே முடியறது இல்லையாப்பா? எங்கப்பா, பஞ்சாயத்து வேலை அது இதுன்னு அப்படியே போயிடுது. ஆனா ஒண்ணுப்பா, எல்லாரையும் ஒரே வயசுன்னு சொல்லவே முடியாது. எங்களை பாரு, எல்லாரும் கிழவன்கள் ஆயிட்டோம். நீ இன்னும் இளமையாவே இருக்கிறியப்பா. ஆமாங்க, அப்படியே புது மாப்பிள்ளை மாதிரி இருக்காருல்ல? அட என்னப்பா நீ வேற. ஏய், உன் பையன் இப்ப என்ன பண்றான்? அவன் வெளிநாட்டுல இருக்கான்பா. ஆமா, அவன் எப்பயாவது தான் வர்றான். உங்களை பார்க்கும்போது எங்களுக்கு சந்தோஷமா இருக்குப்பா. சீனு, நான் பெரியப்பாவை இப்படி பார்த்ததே இல்ல. பாரு, பங்காளிங்களெல்லாம் பார்க்கும்போது மாமா சின்ன வயசுக்கே போயிட்டாரு பாரு. ஊர் பக்கம் அடிக்கடி வாப்பா. உன்னை பாக்குறப்போ எங்க எல்லாருக்கும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எனக்கும் வரணும்னு தாண்டா இருக்கும். அப்பா இருந்த வரைக்கும் அடிக்கடி வருவோம். அப்புறம் நிறைய பொறுப்பை ஏத்துக்கிட்டேன். நேரமே கிடைக்கிறது இல்ல. சின்ன வயசுல இவர் இப்படித்தானப்பா. நமக்குள்ள சண்டை போட்டா இவர் தானே பஞ்சாயத்து பண்ணுவாரு. இன்னைக்கு இவர் பஞ்சாயத்து தலைவராகவே ஆயிட்டாரு. ரகுராமா, உனக்கு ஞாபகம் இருக்கா? இவன் ஏதோ சண்டித்தனம் பண்ணி ஒரு பொண்ணு வீட்டுல மாட்டினான். ஆளுங்கெல்லாம் அடிக்க வந்து அப்புறம் நீ தானப்பா காப்பாத்தி கூட்டிட்டு வந்த. நீ வேற கம்முன்னு இருப்பா. அதெல்லாம் மறக்க முடியுமா? ஏய், இப்போது மாறிட்டியா இல்லையா? அப்பா, இப்ப வயசாகி போச்சுப்பா. இதுக்கு மேல எங்கப்பா அதெல்லாம்? மச்சா, அப்ப ஊர்ல நீங்களும் ஒரு ஹீரோவா தான் சுத்திட்டு இருந்திருக்கீங்க. கேட்டா பல கதைகள் வரும் போல் இருக்கே. ரகுராமா, கோயில் விசேஷம்னா தான் நம்ம எல்லாரும் பார்க்க முடியுது. முன்னெல்லாம் நீதான் முன்னாடி நின்று திருவிழாவை நடத்துவ. காப்பு கட்டி கருப்பு வேஷம் கட்டி ஆடுவ. அதெல்லாம் கண்ணிலேயே நிக்குதுப்பா. ஆமா, இந்த ஊருக்கே கருப்புன்னு சொன்னா ரகுராமன் பேர் தானே ஞாபகம் வரும். சலங்க கட்டி தீச்சட்டி எடுத்து என் மருமக சும்மா ஆட ஆரம்பிச்சா 20 மாடுபிடி ஆளுங்க வந்தா கூட என் ரகுராமனை அடக்க முடியாதே. கருப்பு சாமியே நேர்ல வந்த மாதிரி இருக்கும். ஐயா, ஏண்டா ஏண்டா பயப்படுற? நான் தாண்டா பேராண்டி. இங்கதானா? ஆமா ஆமா. கொஞ்சம் என் கூட வாங்களே. இதோ வந்துடுறேன். சரிப்பா. ஆனா இருங்கண்ணே, நானும் போய். சரிப்பா. அங்க பாருங்க.